உங்கள் துக்கம் ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் அருமைரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்கள் சந்தோஷத்தின் நேர் நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் சந்தோஷத்தின் நேர் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கிற எங்கள் அன்பு பிள்ளைகளுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கணும், மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்க, இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்க. நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற நன்மைகளை நீங்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தணும். சில பிள்ளைகள் எங்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை தெரியப்படுத்தினீர்கள். சில வருடங்களாக குழந்தை பாக்கியம் இல்லாத பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாயிருக்கிறதை நான் அறிந்து தேவனை துதிக்கிறேன். ஆமேன். சில பலவீனப்பட்டவர்கள் அவன் சுகமடைந்ததுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தற்கொலை எண்ணத்தோடு இருந்த பிள்ளைகள் விடுதலையாக்கப்பட்டதை அறிந்து நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்து வருகிற ஒவ்வொரு காரியத்துக்காக நான் தேவனை துதிக்கிறேன். வேலை வாய்ப்புகளை ஆண்டவர் ஏற்படுத்தினதுக்காக நான் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இன்னும் பெரிய பெரிய காரியங்களை நம்முடைய தேவன் செய்வார். நாம் அவரை விசுவாசிக்கும் பொழுது தேவனுடைய மகிமையை நம்ம காண்போம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று தேவன் சொன்னார் அல்லவா? இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் விசுவாசியுங்கள், உங்களுக்கு அற்புதம் நடக்கும். இன்றைக்கே நடக்கும். நீங்கள் நம்புகிறபடியே தேவன் உங்களுக்கு செய்வார். ஏதோ ஒரு கலக்கத்தோட கண்ணீரோட இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கிறீங்களா? தேவன் உங்கள் துக்கத்தை மாற்றுவார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இனி நீ அழுது கொண்டு இருப்பதில்லை. தேவனின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை நிச்சயமாய் உண்டாக்குவார். இந்த செய்தியை தொடர்ந்து கேளுங்க. அன்பானவர்களே, எங்களுடைய சபை நியூ இந்தியா சபை குளச்சல் அருகாமையிலே கொட்டில்பாடு என்கிற பகுதியில் இருக்கிறது. இந்த ஊழியங்களை நேசித்து அன்பு பிள்ளைகள் ஜெபிக்கும்படியாக நான் கேட்கிறேன். ஒவ்வொரு வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 10:30 முதல் 1 மணி வரைக்கும் ஆராதனைகள் நடைபெற்று வருகிறது. ஜெபித்து கொள்ளணும். நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து வாரீங்க. அதன் நிமித்தம் ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு வருது. மீடியா ஊழியங்களை நேசித்து நீங்கள் இன்னும் அதிகமாக ஜெபிக்கணும். தேவன் பெரிதான காரியங்களை அவர் செய்வார். ஆமீன். உலகத்தின் பல நாடுகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை கொண்டு போக வேண்டும். ஆமீன். தரிசனத்தோடு இந்த ஊழியத்தை நாங்கள் செய்து வருகிறோம். பல இடங்களிலிருந்து ஆமீன் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறதை அறிந்து ஆமீன் அந்த தரிசனம் கொடுத்த தேவன் கிரியை செய்கிறதை அறிந்து தேவனை துதிக்கிறோம். நீங்களும் தொடர்ந்து ஜெபித்து கொள்ளுங்க. நாம் இணைந்து தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பானவர்களே, இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிற செய்தி, நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குகிற ஒரு தேவன். எப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான நிலையில் நீங்கள் இருந்தாலும் நெருக்கத்திலிருந்து உங்களை விலக்கி விசாலத்திலே கொண்டு வருகிற ஒரு நல்ல ஆண்டவர். இன்றைக்கு ஒரு நெருக்கடியான நிலைமை, ஒருவேளை பொருளாதாரத்தில் நெருக்கடி, சரீர பலவீனத்தில் ஒரு நெருக்கமான நிலைமை, இனி பிழைப்போமா வாழ்வோமா என்று தெரியாத ஒரு சூழல், தொழிலில் ஒரு நெருக்கடி, தொடர்ந்து என் பிஸ்னஸை நடத்த முடியுமா இல்லை ஷட் டவுன் ஆகிவிடுமா என்கிற ஒரு நெருக்கடியான ஒரு சூழல், பிள்ளையின் படிப்பில் ஒரு நெருக்கடியான சூழல், தொடர்ந்து என் பிள்ளையை படிக்க வைக்க முடியுமா, அல்லது திருமண காரியத்தை ஒழுங்குபடுத்திவிட்டு அதை நடத்த முடியாத ஒரு நெருக்கடியான சூழ்நிலை, ஒரு வீட்டை கட்ட ஆரம்பித்து அதை கட்டி முடிக்க முடியாத ஒரு நெருக்கடியான ஒரு நிலை, வாங்கின கடனை பணத்தை திரும்ப செலுத்த முடியாமல் ஒரு நெருக்கடியான நிலை, வேலை இழந்து வருமானம் இழந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இருக்கக்கூடிய காரியங்களை சமாளிக்க முடியாமல், குடும்பத்தை தொடர்ந்து நடத்தி கொண்டு போக முடியாமல் ஒரு நெருக்கடியான நிலையில் அகப்பட்டது போல உங்கள் வாழ்க்கை இருக்குதா? இன்றைக்கு கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், உன் நெருக்கத்திலிருந்து உன்னை விலக்கி விசாலத்திலே கொண்டு வைப்பேன். யோபுவின் புஸ்தகம்
36வது அதிகாரம், யோபு 36 அதனுடைய 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது: நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே வைப்பார். நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்திலே உன்னை வைப்பார். உன் போஜன பந்தியை கொழுமையான பதார்த்தத்தினால் நிரப்புவார். தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. நெருக்கத்திலிருந்து விலக்கி ஒடுக்கம் இல்லாத, இனி நெருக்குகிறவள் இல்லாத, இனி ஒரு நெருக்கம் வராத விசாலத்திலே வைப்பார். ஒரு பிரச்சனையில் இருக்கிற என்ன ஆண்டவர் காப்பாற்றி மறுபடியும் அதே பிரச்சனை வரும்படியான இடத்தில் வைப்பதில்லை. ஒரு வேதனையான நிலைமையில் இருக்கிற என்னை தேவன் காப்பாற்றி மறுபடியும் அந்த வேதனை வரும்படியான ஒரு சூழ்நிலையில் வைப்பது இல்லை. ஆண்டவர் நெருக்கத்தில் இருக்கிற என்னை விடுதலையாக்கி, நெருக்கத்தில் இருக்கிற என்னை காப்பாற்றி மறுபடியும் நான் நெருக்கப்படாத ஒரு விசாலத்தில் வைப்பார். என் தேவன் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் பாருங்கள். நான் மறுபடியும் நெருக்கப்படாத ஒரு இடத்திலே கொண்டு போய் வைப்பார். எவ்வளவு ஒரு அன்பான தேவன்! உலக பிரகாரமான நம்முடைய தாய் தகப்பனை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். பிள்ளைகளாகிய நாம் உபத்திரவப்படுகையிலே நெருக்கப்படுகிறதை பார்க்கிற அந்த தாய் அல்லது அந்த தகப்பனுடைய ஏக்கம் என்ன? என் பிள்ளையை ஒரு நெருக்கமில்லாத சூழ்நிலைக்கு வைக்க வேண்டாம், உபத்திரவம் இல்லாத ஒரு இடத்துல வைக்க வேண்டும் என்பதாயிருக்கும். நெருக்கம் இல்லாத, உபத்திரவம் இல்லாத ஒரு இடத்துல வைக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புவார். ஒரு தாய் தகப்பன் விரும்பும் பொழுது தேவன் விரும்பாமல் இருப்பாரா? ஒரு மிக கொடிய வலி வேதனையில் துடித்து கொண்டிருக்கிற ஒரு மகளின் அல்லது மகனின் தாயின் எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும்? என் மகள் அல்லது என் மகன் இந்த வேதனையிலிருந்து விடுதலையாகி சுகமாய் வாழ வேண்டும். அந்த தாயினால் ஒருவேளை எதுவுமே செய்ய முடியாது. அந்த வலி எதனால் வந்தது, அதுக்கு என்ன காரணம், அதுக்கு என்ன மருந்து, அதுக்கு என்ன செய்ய வேண்டும், எதுவுமே தெரியாது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த தாயினால் எதுவுமே செய்ய முடியாது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஆனாலும் அந்த தாயின் ஏக்கம் எதுவாக இருக்கும் என்றால், என் பிள்ளை இதிலிருந்து விடுதலையாக வேண்டும், என் பிள்ளை இதிலிருந்து தப்பி வர வேண்டும் என்று சொல்லி அந்த தாயினுடைய இருதயம் தொடர்ந்து பாரப்படும், ஏங்கும், தன்னால் முடிந்ததெல்லாம் செய்யும். ஒன்றும் செய்ய முடியாத ஒரு உலகத்தின் தாய் தன் பிள்ளையை விடுதலையாக்க இவ்வளவு பிரயாசப்படுவாள் என்றால், சகலவற்றையும் செய்ய வல்லமை உள்ள என் தேவன் அவருடைய ஜனத்தை நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்குவதற்கு எதுவும் செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமாய் செய்வார். தன்னையே சிலுவை மரத்தில் பலியாய் ஒப்பு கொடுத்து தன்னுடைய கடைசி சொட்டு இரத்தம் வரைக்கும் நமக்காய் சிந்தி நம்மை மீட்டெடுக்கும்படி தன்னையே பலியாய் ஒப்பு கொடுத்து மரித்து 3வது நாள் உயிர் தெழுந்த இந்த தேவன் இன்னைக்கு நாம் அகப்பட்டிருக்கிற நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்க எதுவுமே செய்யாமல் இருப்பாரோ? நிச்சயமாய் செய்வார். இந்த தேவனை நம்புங்கள். உங்கள் நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்க ஒரு வழியை இந்த தேவன் ஏற்படுத்துவார். நிச்சயமாய் ஏற்படுத்துவார். நிச்சயமாய் ஏற்படுத்துவார். அவர் விடுதலையாக்குகிற தேவன். ஒரு சகோதரியும் ஒரு சகோதரனுமாய் என்னை சந்திக்கும்படி ஆலயத்திலே வந்தார்கள். வந்தபோது என்னிடத்தில் சொன்ன காரியம், உங்கள் பிரச்சனை என்ன என்று கேட்டபோது, நாங்கள் மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தில் அகப்பட்டு விட்டோம். மிகப்பெரிய நெருக்கம். சில லட்சங்கள் கடன் வாங்கி ஒரு தொழிலில் முதலீடு செய்தோம். அத்தனையும் வாரி சுருட்டி கொண்டு ஒரு நபர் போய்விட்டார். இன்றைக்கு எனக்கு தொழில் இல்லை, வருமானம் இல்லை,
ஆனால் நான் வாங்கினவர்கள் அத்தனை பேருக்கு திரும்ப செலுத்த வேண்டாம். நான் வாங்கின கடனுக்கான வட்டி செலுத்த வேண்டாம். சில மாதங்களாய் ஒரு வருமானமும் இல்லை. என் குடும்பத்தை தொடர்ந்து நடத்த முடியவில்லை. அடுத்த வேளை ஆகாரத்துக்கு வழி இல்லை. வாங்கின கடன் அத்தனையும் திரும்ப செலுத்தும்படி நெருக்கப்படுகிறேன். இந்த நெருக்கடியான சூழ்நிலையில் இனி வாழ வழி இல்லை, குடும்பமாய் மரித்து போகலாம் என்கிற தீர்மானத்தில் இருந்தபோது யாரோ ஒரு சகோதரி சொன்னார்கள், இங்கே போங்கள், இந்த பாஸ்டரை சந்தித்து ஒரு முறை ஜெபம் பண்ணுங்கள். அதனால வந்தோம் என்று நான் அவர்களுக்கு சொன்னேன். உங்கள் சூழ்நிலை நெருக்கடியானதுதான். உங்களுடைய வாழ்க்கை மிகப்பெரிய நெருக்கத்தில் இருக்கிறது. சாதாரண மனிதன் இந்த சூழ்நிலையில் எதுவும் செய்ய முடியாது. நானும் உங்களுக்காக எதுவும் செய்ய முடியாது. நீங்களும் இதிலிருந்து தப்பி வர்றதுக்கு ஒரு வழியும் இல்லை. ஆனால் இந்த சூழ்நிலையில் அகப்பட்டிருக்கிற உங்களை விடுதலையாக்க இயேசுவால் முடியும். இந்த நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து தப்பி போவதற்கான வழி இயேசுவுக்கு தெரியும். நீங்கள் அவரை நம்புங்கள், இந்த இயேசுவை விசுவாசியுங்கள் என்று சொல்லி சில ஆறுதல்கள் ஆலோசனைகளை சொல்லி அவர்களுக்காக ஜெபித்து, தொடர்ந்து நடக்கிற கூட்டங்களுக்கு வாருங்கள் என்று சொல்லி அழைத்து அவளை அனுப்பினேன். குடும்பத்தோடு தற்கொலை பண்ண போனார்கள். காலையிலே மகள் சொன்னாள், அம்மா நீங்கள் சாகிறதாக இருந்தால் கொஞ்சம் பொறுங்கள், நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறோம், நாங்கள் போயிட்டு வாரதுக்குள்ள நீங்கள் எந்த தீர்மானம் எடுத்து மறித்து போய்விடக்கூடாது, நாங்கள் சாயங்காலம் வருவோம், சேர்ந்து செத்து விடலாம். இல்லை சாக வேண்டாம் என்று நீங்கள் தீர்மானம் பண்ணி வாழணும் என்று நினைத்தால் சேர்ந்து வாழ்வோம். வாழ்வதா இருந்தாலும் சாகிறதா இருந்தாலும் நம்ம சேர்ந்தே செய்வோம் என்று அந்த மகள் சொல்லிவிட்டு போனாள். இவங்க என்னை பார்க்கும்படி ஆலயத்தில் வந்தார்கள். பார்த்துவிட்டு வீட்டுக்கு போகும் பொழுது அவனுடைய உள்ளத்தில் சாக வேண்டும் என்கிற எண்ணம் போய்விட்டது. நம்மை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்கிற நம்பிக்கை உண்டாயிற்று. பிள்ளை மாலை ஸ்கூல் முடிஞ்சு வந்து பார்க்கும் பொழுது தாயும் தகப்பனும் உயிரோடு இருக்கிறதை கண்டு மகிழ்ந்தாள். சரி, வாழ வேண்டும் என்று தீர்மானம் பண்ணிவிட்டோம், இயேசு நம்மை நடத்துவார் என்று நம்பினார்கள். இன்றைக்கு வரைக்கும் அந்த குடும்பத்தை தேவன் நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்கி நடத்தி வருகிறார். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இன்றைக்கும் ஒரு நெருக்கடியான நிலையில், ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இருக்கிற உனக்கு விடுதலை உண்டு, ஒரு விசாலம் உண்டு. விசாலத்துக்குள் உன்னை கொண்டு வருவார். நெருக்கத்திலிருந்து உன்னை விடுதலையாக்கி ஒடுக்கம் இல்லாத விசாலத்துக்கு உன்னை நடத்துவார். அவர்தான் இயேசு. யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 1-2 பாருங்கள். அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டேன். யோனா என்கிற மனிதன் தேவனுடைய தீர்க்கதரிசி. தேவன் அந்த மனிதனோடு பேசி, நீ நினிவே என்கிற பட்டணத்துக்கு போ, அங்கே பெருகி இருக்கிற பாவத்தின் பெருக்கத்தினால் நான் நினிவே பட்டணத்தை 40 நாளில் அழிக்கப் போகிறேன் என்று
அந்த ஜனங்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சொல்லு என்று அனுப்பினார். ஆனால் யோனா நினிவோக்கு போக மனதில்லை. அவன் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படியாமல், தேவ ஆலோசனை கீழ்ப்படியாமல், தேவனை விட்டு தேவ சமூகத்திலிருந்து பிரிந்து நினிவோக்கு போக வேண்டியவர் தர்சீசுக்கு வண்டி ஏறுகிறார். அவன் ஏறின கப்பல் பிரயாணத்தை துவங்குகிறது. இவன் போக வேண்டியது நினிவோ. தேவனுக்கு கீழ்ப்படியாமல் வழி விலகி தர்சீசுக்கு வண்டி ஏறினவன். அவன் போன அந்த வாகனம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போகும் பொழுது தள்ளாடுகிறது, அலை மோதுகிறது. பிரயாணம் பண்ணுகிற அத்தனை பேரும் பயந்து திகிலடைகிறார்கள். கடலில் கப்பல் மூழ்கிவிடுமோ, நாம் அனைவரின் நிலை அவ்வளவுதானோ என்று பயந்து அங்கலாய்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மிகப்பெரிய ஆபத்திற்கு யார் காரணம் என்று அந்த கப்பலில் இருந்தவர்கள் சீட்டு போட்டு பார்க்கிறார்கள். சீட்டு யோனாவின் பேரில் விழுகிறது. யோனாவை விசாரிக்கிறார்கள். யோனா, நீ யார்? என்ன செய்துவிட்டு வந்தாய்? என்ன செய்துவிட்டு வந்தாய்? அப்போதான் யோனா சொல்லுகிறான், 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில், அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி போகிறவன் என்று தங்களுக்கு அறிவித்ததினால் அந்த மனுஷன் மிகவும் பயந்து அவனை நோக்கி, நீ ஏன் இதை செய்தாய்? பின்னும் சமுத்திரம் அதிகமாய் கொந்தளித்து கொண்டிருந்தபடியால் அவனை நோக்கி, சமுத்திரம் நமக்கு அமரும்படி நாங்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவன், நீங்கள் என்னை எடுத்து சமுத்திரத்தில் போட்டு விடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும். என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்று சொல்லி நான் அறிவேன். சமுத்திரம், கடல் ரொம்ப மும்முரமா கொந்தளித்து கொண்டபடியால் அவங்க தூக்கி யோனாவை கடல்ல போடுறாங்க, சமுத்திரத்தில் தூக்கி போடுறாங்க. இந்த மனுஷனால நமக்கு ஏன் ஆபத்து, அவன் போட்டோம் அப்படின்னு சொல்லி கடலில், நடுக்கடலில், சமுத்திரத்தின் ஆழத்தில் தூக்கி வீசப்படுகிற யோனா. யோசித்து பாருங்க, நடுக்கடல்ல போகும்போது, கப்பல்ல இருந்து தூக்கி உங்களை கடல்ல எறியும் போது நீங்க தப்பி பிழைப்பதற்கான வழி இருக்குமா? நீங்கள் பிழைத்து வருவதற்கான ஒரு வழி உண்டா? எவ்வளவு நெருக்கமான ஒரு சூழ்நிலை. யோனாவை சமுத்திரத்தில் போட்ட உடனே கடல் கொந்தளிப்பு அமர்ந்தது. ஆனால் யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். அந்த மீனின் வயிற்றில் யோனா ராத்திரி பகல் 3 நாள் இருந்தான். கடல்ல தூக்கி போட்டவன் ஒரு பெரிய மீன் விழுங்குது. மீனுக்கு வயிற்றில் 3 நாள் இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் மீனின் வயிற்றில் இருந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறார். என் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். எங்க இருந்து? மீனுக்கு வயிற்றில் இருந்து. ஒரு மனிதன் மீனுக்கு வயிற்றுக்குள்ள இருந்து ஜெபம் பண்ண முடியும். ஆனால் நமக்கு இன்னைக்கு ஏசி ரூமில் இருந்தும் ஜெபம் பண்ண முடியல. ஏன் ஜெபம் பண்ணல முடியல பாஸ்டர்? ரொம்ப டயர்டு, ரொம்ப சோர்வு, கைவலி, காலுவலி. மீனின் வயிற்றுக்குள்ள இருந்த ஒரு மனுஷன் ஜெபிக்க முடியுது. சிறைச்சாலைக்குள்ள இருந்த ஒரு மனிதன் ஜெபிக்க முடியுது. ஏன் நம்மளால ஜெபிக்க முடியல? ஏன் முடியல? கையும் காலும் தொழுவ மரத்தில் கட்டி போடப்பட்டிருக்கிற ஒரு மனிதனால ஜெபிக்க முடியுது. சிங்கத்தின் குகைக்குள்ள இருக்கிற ஒரு மனிதனால ஜெபிக்க முடியுது.
ஜெபித்தா மரண தண்டனை என்கிற ஒரு நெருக்கம் இருந்த பொழுது ஒரு மனிதனால் ஜெபிக்க முடியுது. அடுத்த வினாடி மரணம் என்கிற அறிந்த பிறகு ஒரு மனிதனால் ஜெபிக்க முடியுது. சிலுவை மரத்தில் கொண்டு தன்னுடைய இரத்தம் சொட்ட சொட்ட தன் ஜீவன் போகக்கூடிய தருணத்திலும் இயேசுவால் ஜெபிக்க முடிந்தது. ஏன் உங்களுக்கு ஜெபிக்க முடியல? யோசிக்கணும். காரணம் தலைவலி இல்லை, காரணம் வயிற்று வலி இல்லை. ஏன் ஜெபிக்க முடியல தெரியுமா? காரணம் பாவம். பாவம் செய்கிற ஒரு மனிதனால் ஜெபிக்க முடியாது. பாவத்தோடு இருக்கிறவன் தேவன் அண்டை நெருங்கி வர முடியாது. பாவம் செய்கிறவனால் ஜெபிக்க முடியாது. ஜெபிக்கிறவனால் பாவம் செய்ய முடியாது. ஒரு மனிதன் இடைவிடாமல் ஜெபிக்கிறவன் என்றால் பாவம் அவனை நெருங்க முடியாது. பாவத்துக்கு விலகி ஓடக்கூடிய பலன் அவனுக்கு இருக்கும். இடைவிடாமல் பாவம் செய்கிறவனால் ஜெபிக்க முடியாது. அந்த பாவம் அவனை தேவன் அண்டை வரவிடாது. யோனா மீனுக்கு வயிற்றுக்குள்ள இருந்து ஜெபிக்கிறான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நெருக்கடியான நிலை யோனாவுக்கு. கப்பல்லிருந்து வீசி கடல்ல விழுந்து, கடல்லிருந்து மீனுக்கு வயிற்றுக்குள்ள இருக்கான். இனி நம்ம தப்புவோம், பிழைப்போம், கரை சேருவோம் என்கிற நம்பிக்கை ஒரு இஞ்சி கூட இல்லை. அந்த சூழ்நிலையில தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். ஏதும் சொல்லுகிறது சங்கீதம் 50:15, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்தான சூழ்நிலையில், நெருக்கடியான நிலையில் ஒரு தேவ பிள்ளை கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது அவர் அந்த நெருக்கத்திலிருந்து அவனை விடுவிப்பார். நெருக்கத்திலிருந்து விடுவிப்பார். எரேமியா 14:8 சொல்லுகிறது, இஸ்ரவேலின் நம்பிக்கையே ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகர். இஸ்ரவேலின் நம்பிக்கை என்ன? ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் நம்பிக்கை என்ன? ஆபத்து காலத்தில் அதன் இரட்சகரே. நாம் ஒரு நெருக்கத்தில் அகப்படும் பொழுது நம்மளை அம்போன்னு கைவிட்டுட்டு போற தேவன் இல்லை. நம்ம ஒரு இக்கட்டில் அகப்படும் பொழுது நீ எப்பாடும் பட்டுட்டு போன்னு விலகி போகிற தேவன் அல்ல இயேசு. நாம் ஒரு நெருக்கத்தில் மாட்டி பிடிச்சு நிற்கும் பொழுது நீ பிழைச்சா என்ன, செத்தா என்ன என்று விலகி போகிறவர் அல்ல. அந்த நெருக்கத்தில் இருந்து நாம கூப்பிட்டாலும், அந்த கடைசி வினாடியில் நம்முடைய கதறலை கேட்டு, அந்த மரணத்தின் விளிம்பின் மத்திலிருந்து நம்முடைய கூக்குரலை கேட்டு நம்மை விடுதலையாக்கி மீண்டும் ஆசீர்வாதமாய் வாழ வைக்கிற ஒரு சர்வ வல்லமை உள்ள தேவன் இயேசு. யோனா மீனுக்கு வயிற்றுக்குள்ளிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான், விண்ணப்பம் பண்ணினான். வேதம் சொல்லுகிறது, அவர் எனக்கு உத்தரவு அருளினார், எனக்கு பதில் தந்தார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். சமுத்திரத்தின் நடுமையமாகி ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரூட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் என்மேல் வந்து புரண்டது. நான் உமது கண்களுக்கு எதிரே இராதபடிக்கு தள்ளப்பட்டேன். ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்தை நோக்குவேன். தண்ணீர்கள் பிராண பரியந்தம் என்னை நெருக்கினது, ஆழி என்னை சூழ்ந்து கொண்டது, கடற்பாசி என் தலையை சுற்றி கொண்டது. பர்வதங்களின் அடிவாரங்கள் பரியந்தமை இறங்கினேன். யோசித்து பாருங்க, ஒரு மனிதன் நடு கடல்ல தூக்கி போடும்போது நிலைமை என்ன? அலை வந்து மோதுது, பாசி வந்து சுத்துது, மரணத்தின் விளிம்புக்கு போயாச்சு, இனி கதை முடிஞ்சு அவ்வளோதான் என்று சொல்லி ஒரு அங்கலாய்ப்பு, தத்தளிப்பு, ஜீவ மரண போராட்டம். இந்த ஜீவ மரண போராட்டத்திலிருந்து ஒரு மனிதனை ஆண்டவர் விடுவிக்கிறார்னா, உன்னை விடுவிக்க அவரால் முடியும். இன்னைக்கு ஏதோ ஒரு இக்கட்டான நிலைமையில் அகப்பட்டு வெளியில வர முடியாம தத்தளிச்சு கொண்டிருக்கலாம். தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணு, கர்த்தரை நோக்கி கூப்பிடு.
இயேசுவே என்று சொல்லி அந்த நாமத்தை சொல்லி கூப்பிடு. நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, இயேசுவே என்று கூப்பிடுங்கள். அந்த பெயருக்கு ஒரு வல்லமை உண்டு. உங்களை விடுவிக்கிற வல்லமை அந்த பெயருக்கு உண்டு. வானத்து கீழே பூமிக்கு மேலே நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவதற்கு இந்த நாமமே அல்லாமல் இன்னொரு நாமம் இல்லை. நாம் பிழைப்பதற்கு இயேசு என்கிற நாமத்தை தவிர இன்னொரு நாமம் இல்லை. ஏதோ ஒரு இக்கட்டான நிலைமையில் இருக்கிற நீங்க இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவேன்னு கூப்பிடுங்க. இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்ற பர்த்தீமேயுக்கு தேவன் விடுதலை கொடுத்தார். ஏதோ ஒரு சிறையிருப்பில், ஏதோ ஒரு நெருக்கத்தில், ஏதோ ஒடுக்கப்படுகிற நிலையில் வாழ வழி அன்றி தவிக்கிற உங்களுக்கு விடுதலை கொடுக்க இயேசு இருக்கிறார். இயேசுவே என்ற அவருடைய பெயரை சொல்லி கூப்பிடுங்கள். நிச்சயமாய் நன்மை செய்து உங்களை காப்பார். தாவீது சொல்லுகிறதை பாருங்கள். சங்கீதம் 18வது சங்கீதத்திலே, சங்கீதம் 18:6, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயமிட்டேன். தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டா. என் கூப்பிடுதல் அவருடைய சந்நிதியில் போய் அவருடைய செவியில் ஏறிற்று. ஆபத்தான சூழ்நிலையில, நெருக்கடியான நிலையில ஒரு மனிதன் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவன் சத்தத்தை கேட்பார். இன்னைக்கு ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு நெருக்கம், ஏதோ ஒரு நெருக்கம், ஜீவன் மரண போராட்டம், ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை குரவளையை நெரிப்பது போல இருக்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை மிகப்பெரிய ஆபத்து வளையத்துக்குள் வைத்திருப்பது போல இருக்கலாம். ஒடுக்கப்படுகிற நிலைமையில் இருக்கலாம். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். ஏதும் சொல்லுகிறது, என்னை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசமடையும், அவர்கள் வெட்கப்படுவது இல்லை. அவரை நோக்கி பார்ப்பீங்கன்னா அவர் உங்களை பிரகாசிப்பார். வெட்கப்படவே மாட்டீங்க, வெட்கப்படவே மாட்டீங்க. தாவீது தன் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். எப்படிப்பட்ட நெருக்கம்? 17ஆம் வசனம் சொல்லுது, என்னிலும் அதிக பலவான்களாயிருந்த என் பலத்த சத்துருக்களுக்கும் என்னை பகைக்கிறவர்களுக்கும் என்னை விடுவித்தார். அவர் விசாலமான இடத்தில் என்னை கொண்டு வந்து என் மேல் பிரியமாயிருந்தபடியால் என்னை தப்புவித்தார். பாருங்கள், சத்துருக்கள் சூழ்ந்து கொள்ளுகிறார்கள். தன்னை விட பலசாலிகள், பலமுள்ளவர்கள், மிகப்பெரிய சேனை. ஆனாலும் தேவன் தம்மை நோக்கி கூப்பிடுகிற அந்த மனுஷனுடைய ஜெபத்தை கேட்டு விடுவிக்கிறார், தப்புவிக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உயரத்திலிருந்து அவர் கை நீட்டி என்னை பிடித்து ஜல பிரவாகத்திலிருந்து என்னை தூக்கிவிட்டார். தூக்கிவிட்டார். ஆபத்து நெருங்கி வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் அவர் உயரத்திலிருந்து கையை நீட்டி மேலே தூக்கி எடுப்பது போல அவர் நம்மை விடுவிக்கிற ஒரு தேவனாயிருக்கிறார். விசாலமான இடத்துல கொண்டு வருகிறவராயிருக்கிறார். விசாலங்களை உண்டாக்குகிற தேவனாயிருக்கிறார். இன்னைக்கு நெருக்கமாக இருக்கிறத விசாலமாய் மாற்றுவார். எந்த தொழில், எந்த வருமானம் உங்களுக்கு நெருக்கமாக இருக்குதோ அந்த தொழில், அந்த வருமானத்தில் ஒரு விசாலத்தை உண்டாக்குவார். எந்த குடும்ப வாழ்க்கை உனக்கு நெருக்கத்தை ஏற்படுத்துதோ அந்த குடும்பத்தில் உனக்கு விசாலத்தை உண்டு பண்ணுவார். எந்த குடும்பத்தில், எந்த வீட்டில் உனக்கு ஒரு நெருக்கம் உண்டாயிருக்குதோ அந்த நெருக்கமான இடத்தில் உனக்கு ஒரு விசாலத்தை உண்டு பண்ணுவார். என் அன்பு சகோதரா, என் அன்பு சகோதரி, இன்னைக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை உங்களை மிக கலங்கடித்து வேதனையோட கண்ணீரோடு இருக்கிறீங்களா? கலங்காதீங்க, கவலை வேண்டாம். இயேசுவை நம்புங்க, அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்ன தேவன் உங்களை விடுதலை ஆக்குவார். உங்கள் நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குவார். விசாலத்தை கொடுப்பார். இனி உங்களை நெருக்க முடியாத விசாலத்தை கொடுப்பார். ஒடுக்கம் இல்லாத விசாலத்தை கொடுத்து உங்களை மகிழ்ச்சியாக வைப்பார். நிச்சயமாக வைப்பார். அவரை நோக்கி கூப்பிடுங்க. இந்த நிலைமையில நான் ஜெபித்த அற்புதம் நடக்குமா? எல்லாம் கை மீறி போயாச்சியா,
எல்லாம் முடிஞ்சது, இந்த சூழ்நிலையில் நான் ஜெபித்த அற்புதம் நடக்குமா? எல்லாம் முடிஞ்சு போன சூழ்நிலையிலும் அற்புதம் செய்ய வல்லவர். எவீருவின் மகள் மரணப்படுக்கையில் இருக்கிறாள். எவீரு இயேசுவிடத்தில் வருகிறான். யா, என் பிள்ளை மரண அவஸ்தையா இருக்கிறா, நீர் வந்து தொட்டு ஜெபம் பண்ணுனா விடுதலை கிடைக்கும், நான் வருகிறேன் என்று இயேசு சொன்னார். போகிற வழியிலே தாமதமாகிறது. ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து உறவினர்கள் ஓடி வருகிறார்கள். போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், பிள்ளை மரித்து போய்விட்டது. இயேசு இதை அறிந்த போய் சொன்னார், எவீருவே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு, பிள்ளை சாகல்ல, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. எவீரு வீட்டுக்கு வந்தார். பிள்ளை இறந்து போச்சுன்னு சொல்லி எல்லாரும் தார தப்பாட்டை அடித்து சாவு மேலே அடித்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் பேர் ஒப்பாரி வைத்து அழுது கொண்டிருக்கிறார்கள். இயேசு சொன்னா, எல்லாம் நிறுத்து, பிள்ளை சாகல்ல, தூங்கி கொண்டிருக்கிறது. எல்லாரும் இவரை பார்த்து சிரிச்சாங்க. எங்கேந்தியா வந்தான் இவன் அப்படின்னு. எவீருவை அழைத்து கொண்டு உள்ளே செல்கிறார். மற்றவங்க எல்லாம் வெளியே, உள்ளே போகிறார். விசுவாசிக்கிறவனுக்கு தேவனோடு இடம் இருக்கும், அவ்விசுவாசிக்கு அவரிடத்தில் இடம் இல்லை. உள்ளவா விசுவாசம் இருந்த எவீருவை அழைத்து கொண்டு போய் பிள்ளையை, சிறு பெண்ணை எழுந்திரு என்றார். அவ்வளவுதான், பிள்ளை எழுந்தது. இவளுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று இயேசு சொல்லி விட்டு வந்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எல்லாம் முடிஞ்சது என்கிற நிலையாயிருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் நெருக்கத்திலிருந்து உங்களை விடுவிப்பார், விசாலத்தில் வைப்பார். சிலருக்கு கணவனால பிள்ளைகளால் நெருக்கம் இருக்கும், மனைவியால் நெருக்கம் இருக்கும், சில மனிதர்களால் பொருளாதாரத்தால் நெருக்கம் இருக்கும், வியாதியினால் நெருக்கம் இருக்கும். எந்த நெருக்கத்தில் இருந்தாலும் இயேசுவே எனக்கு இறங்கும், இந்த நெருக்கத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கும் என்று ஜெபித்து பாருங்க, அற்புதம் நடக்கும். ஜெபிப்போமா? என்னோடு இணைந்து ஜெபியுங்கள். பரலோக பிதாவே, இந்த நல்ல தருணத்துக்காய் நன்றி செலுத்துகிறேன். நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்குகிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய கரத்தின் வல்லமையை இப்பொழுதே நீர் வெளிப்படுத்தும், இப்பொழுதே வெளிப்படுத்தும். நெருக்கப்படுகிற உம்முடைய பிள்ளைகளுக்கு மிக பெரிய விடுதலையை தாரும். இந்த நெருக்கத்திலிருந்து இவர்களை விடுதலையாக்கி ஒடுக்கமில்லாத விசாலத்தில் இவர்களை வைத்து மகிழ பண்ணும் அப்பா. ஏதோ ஒரு கட்டளையில் தத்தளித்து கொண்டிருக்கிற தம்முடைய மக்களுக்கு என் தேவன் இரக்கம் செய்யும் அப்பா. இந்த வாலிப மகனுக்கு இறங்கும், மகளுக்கு இறங்கும், சகோதரனுக்கு இறங்கும், அன்பு சகோதரிக்கு இறங்கும், இரக்கம் செய்யும். இவர்களுடைய நெருக்கத்திலிருந்து இவர்களை விடுதலையாக்கும் ஒரு மிகப்பெரிய அற்புதம், அதிசயம் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நிரப்படியை செய்து விட்டதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அவரை நோக்கி கூப்பிடுங்க. உங்கள் நெருக்கத்திலிருந்து உங்களை விடுதலை ஆக்கி விசாலத்தில் வைப்பார். ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நன்றி டாடி, நன்றிப்பா. உங்கள் துக்கம், ஆமா, உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர்